கேமரா போட்டுருக்கு உள்ள அது சிப் எல்லாம் எங்க இது பாரு, இது இந்த ஷீட் இருக்குதுல்ல, இது ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஷீட்டு இங்கே வந்து பாத்ரூம் வழி, இது இங்கே காங்கிரீட் இருக்குது. அந்த காங்கிரீட் வென்டிலேட்டர் காங்கிரீட் வச்சு இது உள்ளேருந்து எகிரி வச்சு உள்ளே வந்துக்கிறாங்க. அது உள்ளேருந்து வச்சு உள்ளே வந்துருக்குறாங்க. ஆமாங்க, அது உள்ளே வந்துட்டு இதை வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி இங்கே இந்த ஸ்க்ராபுங்க வச்சுருந்து இந்த ஸ்க்ராபுங்கெல்லாம் எடுத்துட்டுருக்குறாங்க. அலுமினியம் ஸ்க்ராபுங்க வச்சுருந்தோம். நம்ம ஒரு 6 மாதம் வேலை பண்ண ஸ்க்ராபெல்லாம் அங்கே போட்டு வச்சுருந்தோம். அது எடுத்துருக்குறாங்க. அப்படியே அங்கே வந்து நம்ம டேபிள் மேலே பூஜை போட்டிருந்தோம். லாஸ்ட் வீக்கு ஆயுத பூஜை டைமில் பூஜை போட்டு எல்லா மிஷினரிஸும் இந்த டேபிள் மேலே வச்சுருந்தேன். அது வச்சுருந்த மிஷின் எல்லாத்தையும் கட்டின்னு போய்ட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு 6 மந்த்து தான் நான் ரன் பண்ணுக்கிறேன் சார். என் பேர் ரவின்னு சொல்லிட்டு, நான் ஆர்ஆர் அசோசியேஷன் கிளாஸ் ஃபிட்டிங் கான்ட்ராக்டர், லேபர் கான்ட்ராக்டரு. நான் ஒரு 20 வருஷமாக பெங்களூர் பக்கம்லாம் வேலை பண்ணின்னு இருக்கிறோங்க. சரி, பெங்களூர் பக்கமாக எவ்வளோ நாளைக்கு வேலை பண்ணுறது, நம்ம கேஜிஎஃப்ல எதனா ஒரு சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியல் மாதிரி நம்ம ஃபேக்ட்ரி மாரி பண்ணி நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கலாம், நம்ம கேஜிஎஃப்களுக்கு வேலை கொடுக்கலான்றதுனால நம்ம இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணோம். இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 ப்ராஜெக்ட் பண்ணின்னு இருக்கிறேன். ஆல்ரெடி ஃபிக்ஸிங்கெல்லாம் பண்ணின்னு வந்துன்னு இருக்கிறேன். இப்போ லாஸ்ட் வீக்கு தீபாவளிக்கு பூஜை போட்டேன். பூஜை போட்டதுக்கு எல்லா டூல்ஸ் சாமானெல்லாம் கொண்டு வந்து வச்சு பூஜை போட்டு வந்தோங்க. பூஜை போட்டு ஒரு 1 வீக் ஆச்சு. இன்றைக்கி மார்னிங் எதுவும் எனக்கு டூல்ஸ் தேவைப்படுறதுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணாக்கா டூல்ஸ் மொத்தமாக எடுத்துன்னு போயிட்டுருக்குறாங்க. எப்படி எடுத்துன்னு போய்க்கிறாங்க, எந்த வழியில் வந்துக்கிறாங்கன்னு அப்படியே செக் பண்ணி போனாக்கா அந்த டோரு அங்கே இருந்து அதை வச்சுக்கிறாங்க. பின்னால் பாத்ரூம் வென்டிலேட்டர் இருக்குது. அது வென்டிலேட்டர் காங்கிரீட் வச்சு அது உள்ளே வந்துருக்குறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் எந்த மிஷினெல்லாம் பார்த்தா எந்த மிஷினும் இல்லை. என்ன விஷயம் நான் சொல்கிறது, கேஜிஎஃப்ல நம்ம இருக்கிற ஆளுங்களுக்கு இங்கேயே வேலை கொடுக்கலாம், நம்ம எதனா வேலை பண்ணலாம். ஒரு 20 பேர் ஃபேக்ட்ரியில் வேலை பண்ணலாம், ஒரு 20 பேர் வெளியே அவுட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போகலாம். எவ்வளோ நாளைக்கு நம்ம இது மாதிரி வேலை பண்ணுறதுன்றதுக்காக அந்த ஒரு இதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம். இது ஸ்டார்ட் பண்ணலாத நம்ம தம்பி அவங்க கூட இதே ஃபீல்டில் தாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இங்கே அவங்களும் 2-3 ஷெட்டு பார்க்கறதுக்கெல்லாம் லாஸ்ட் வீக் தான் நெகோசியேஷன் ஆச்சு, பூஜை ஆன பிறகு ஸ்டார்ட் பண்ணலான்னு. இந்த மாதிரி ஆச்சு. நான் பெங்களூர்லேருந்து 2-3 ஓனருங்களை கொண்டு வந்து காமிச்சிருந்தேன். இங்கே அவங்களும் சொன்னாங்க, சரி ஆச்சு, இடம் நல்லா இருக்குது, வர்றதுக்கு போகிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது பெங்களூருக்கு, நானும் அவங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறேன், நல்லா வந்து பார்த்துட்டு போனாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரிலாம் திருடு பண்ணின்னு போனால் நெக்ஸ்ட்டு அவங்க வர்றதுக்கு யோசிக்குவாங்க. அவங்க எந்த மெட்டீரியல் கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம சார். ஒரு 1 lakh மெட்டீரியல் போயிருக்கு சார். 1 lakh மெட்டீரியல் போயிருக்குது. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. வந்து கான்ஸ்டபிள் யாரும் வந்து பார்த்துன்னு போனாங்க. அவங்க வந்து கேமரா இருக்குதுன்னு சொன்னால் கேமரா சிப்பு எடுத்துக்கின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரைட்டிங் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு 10:30 மேலே போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம் சார். அது 1 lakh ஒர்த்து மிஷின் சார். மிஷின் 1 lakh இருக்கும். நம்மளது ஸ்க்ராப் அலுமினியம் தான், ஸ்க்ராப் தான். ஆனால் ஃபுல் அலுமினியமில் எல்லாம் ஸ்க்ராப். ஒரு 6 மந்த்து ஸ்க்ராப் வச்சுருந்தேன். அது உள்ளே இருந்தது, அது அப்படியே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மஸ்காம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இது C34 ஷெட் நம்பரு. இது நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து தான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு சுச்சுவேஷன் வச்சுன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம மறுபடியும் பண்ணுறதா இல்லை விட்டுறதான்றது நம்மளுக்கு இதுவும் இல்லை. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது கரெக்டான இது பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பண்ணுறதா இல்லை க்ளோஸ் பண்ணிடுறதான்ற ஒரு இது வந்துட்டுக்குது. கேமரா போட்டு கூட இது ஒரு இதுக்கு ஆகல.